வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, டியூமினேஷனில் அடுத்து நான் என்ன நாட்டி கூட நான் ஃபைட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ அதெல்லாம் எக்கச்சக்கம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நானையும் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா எம்பையர் வந்து நான் வந்து பண்ணலை டெவலப்பிங். இப்போ பார்ட் 3 வந்து நானே அப்லோட் பண்ணல. ஆனால் வந்து நான் இந்த தாய்வான் எபிசோடையும் நான் போடலான்னு நான் இருக்கேன். இப்போ தாய்வான் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. ஏன்னா சைனா இப்போது வந்து தாய்வானைய பிடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போது ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு குட்டி ஐலாண்டு வந்து முன்னாடி வந்து எக்கச்சக்கமான சைனீஸ் லேண்டை வந்து பிடிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ரஷ்யா ஹெல்ப்போட ஓல்டு ரஷ்யா ஹெல்ப்போட இவங்க வந்து ஒரு ஐலாண்டாக மாறிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ நீ எப்போ இந்த தாய்வானை ஏன் நீ எப்படி பண்ண போகிற கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இப்போ அமெரிக்கா வந்து நம்மளை வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் எக்கச்சக்கமான சண்டை உங்களுக்கு தெரியும். அந்த சண்டே வந்து இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா. ஆனால் வந்து எனக்கு ஒரே சந்தேகம், இப்போ வந்து அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல ஓகே. ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து சைனா கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தாய்வானை தோற்றா நான் உன்னை தோற்றுருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து சைனீஸ் லேண்டை ஆக்கிரமிக்கணும்னா யூஎஸ்ஏ வந்து பங்கு போடுவாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை, லேண்டு பிரச்சனை இப்போது. ஸோ இதனால் ஒரு இது பண்ண போகிறோம். அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மீட்டிங் போட போகிறோம். அந்த மீட்டிங் என்ன நடக்க போகுதுன்னா, சைனா வந்து இன்னும் அழியலை, அதுக்கு எக்கச்சக்கமான ஆலைஸ் இருக்குது. ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்டு வேறு ரொம்ப சேல்ஸ் ஆகுறதுனால தாய்வானுக்கு இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இப்போ வந்து சைனா வந்து 3வது பவர்ஃபுல் நாடு, நம்ம வந்து 23வது பவர்ஃபுல் நாடு. இவங்கள விட 20 மடங்கு நம்ம வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம வந்து அதிகரிக்கணும். அதாவது என்னென்னா, சைனாக்கு எதிராக நம்ம வந்து போராட போகிறோம். வித்தவுட் ஒரு யுஎஸ்ஏ நாடோட ஹெல்ப்போட நம்ம மட்டும் தனியாக அட்டாக் பண்ண போகிறோம். அதனால இது வந்து நான் போடலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நான் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எங்கே நடக்கும்னா, ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டியான கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் தான் நடக்கும். ஜப்பான்கிட்ட யாருங்க இவன்? சைனா, நான் சாமி தானே இருந்தேன். இந்த வாக்குவாசம் அந்த சண்டையிலே போயிடுச்சு. ஸோ மக்களே, அதனால தான் நான் வந்து சைனா சேஃப்டியாக இருக்கேன் நான் வந்து விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஓகே, நான் சிட்டி விட்டு போகிறது நல்லதா கெட்டதா தெரில. நான் வந்து பிசிடி போட்டேன், வேறு வழி இல்லைங்க. நம்ம நாட்டுக்கு காப்பாற்றணுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி, நான் மீட்டிங் நடந்திருக்கு இருங்க சார். மக்களே, மீட்டிங் நடந்து முடிச்சிச்சு. அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் ஹெல்ப் வேணாம், நாங்கள் வந்து நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் செகண்ட் வந்து அவங்களே சொல்கிறதுனால சரி அப்படி சொல்கிறாங்க. ஐ திங்க் என்னென்னா, இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, அமெரிக்கா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, சைனா எப்படியோ டிஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சைடு இருக்காங்க.
அதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மைண்டே இவங்களுக்கு கிடையாது. சைனா டிஃபீட் பண்ணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன அந்த சான்ஸ் இப்போ கிடச்சிதில்ல. அதனால தான் நான் வந்து யோசித்து நான் வந்து வேணான்னு சொன்னேன். ஏன்னா இவங்க சைனா லைக் ஃப்யூச்சர்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தா தருவாங்க. இவங்க மொத்தமாக ஃபுல்லாக ஆக்கிரமித்தா நம்ம லேண்டையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிடுவாங்க. ஸோ அதனாலேயே அமெரிக்கா அவ்வளோக்கா நம்ப முடியாது நம்ம. ஸோ 20வது பிளேஸு நம்ம சைனா எப்படியோ நம்ம அட்டாக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்னென்னா ஒரு பவர்ஃபுல் நாடுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஏதோ ஆச்சுன்னா ஒரு நாடு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கரெக்டான நாடுனா அது இந்தியா தான். ஸோ இந்தியா கிட்ட எக்கனாமிக் வைஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனாலே போதும், இந்தியா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. மக்களே செம்மையான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நானும் தாய்வானும் இந்தியாவும். ஸோ ரஷ்யா கூடயும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா ரஷ்யா இல்லை என்ன சொல்ல 10வதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் கிடைக்கிறாங்கள்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு இருக்காங்க பார்த்தா ஃபஸ்ட்டு சைனா போயிட்டாங்க. இப்போ எனக்கு சவுத் கொரியாவோட ஹெல்ப்பும் எனக்கு ரொம்ப பெரிய தேவை, ஜப்பானோட ஹெல்ப்பும் தேவை. ஸோ 2 நாட்டு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்போம். ஏன்னா இது எல்லா நாடும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் சரி. இப்போ நம்ம எந்தெல்லாம் நாட்டுக்குள்ளே ஃப்ரெண்டாக இருக்கோம்னா இந்த 4 நாட்டுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம். ஓகே. ஸோ எந்த சிச்சுவேஷன் வேணால் இந்த நாடெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைனா வருது. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. செகண்டு சவுத் கொரியா, தேர்டு இந்தியா, ஃபோர்த்து ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி நாடெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸோ சைனாவை எப்படி ஒரு பிளான் பண்ணணும், அது ஆப்ரேஷன், இதுக்கு ஒரு பேர் நம்ம வைக்கணும். அதுதான் ஆப்ரேஷன் ஃபயர் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். ஸோ இந்த இந்த ஃபயர் ஆப்ரேஷன் ஃபயர் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே பண்ணியாச்சு. இப்போ அமெரிக்கா இந்த சைடு இருக்கிற நாடெலாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு தெரியும், அமெரிக்கா நம்மளை அட்டாக் கூட பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கா வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் அவங்க எப்போ வேணால் நம்ம டெரிட்டரி எடுத்ததுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம பவர் ஆகிடலாம். ஏன்னா அமெரிக்கா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ட்ரம்ப் வேறு ஆட்சிக்கு வந்திருக்காங்களே பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலையே அவங்க மக்களே. ஐ திங்க் எனக்கு மோர் ஆஃப் எனக்கு இது வேணும், சோல்ஜர்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா சைனா அப்படின்னு ஒரு பெரிய நாட்டை அட்டாக் பண்ணணும். அதனால் என்னோடய எக்கனாமிக்கும் ரொம்ப ஐ திங்க் 0 போகுது. 1 என்னால் வர முடியாது, அதுதான் எனக்கு பிரச்சனை. கொஞ்சம் சவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மக்களே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த நாட்டோட லீடர், ஸோ நம்ம லீடர் ஆகிட்டோம். அதனால் இப்போ வார்னால நம்மளுக்கு வார் கொஞ்சம் இது கொஞ்சம் பேர் போகலாம். ஸோ மக்களே வாருக்காக எல்லா ஏற்பாடும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போயே நம்ம ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நேரத்தில், ஏன்னா எப்போ வேணால் நமக்கு சைனா தொலை கொடுக்கலாம், அது எந்த நேரம் இருந்தால் இருக்கட்டும். இப்படிக்கு சைனா பீஸ் ட்ரீட்டி போட்டிருக்கறனால நம்ம சைலண்ட்டாக இருக்காங்க, இல்லாட்டி நம்ம அப்போயே நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். ஓகே மக்களே, நம்ம தாய்வானை இப்போ வேறு லெவலில் ஒரு டெவலப்பிங் நாடாக ஆக்க போகிறோம். இவ்வளோ குட்டியாக நாடு இவ்வளோ பெருசாக நான் நாடு அட்டாக் பண்ணுமாடா அப்படி கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். அது
என்னதான் இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சப்போர்ட் கொடுப்பேன். ஏன்னா இந்த தாய்வானீஸ் மக்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா ஏன்னா சைனா வந்து நான் முழுசாக அட்டாக் பண்ணல, நான் வந்து கொஞ்சம் தான் அட்டாக் பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி வியட்நாம் அண்டு இந்த வரைக்கும் அட்டாக் பண்ணுவேன். ஒரு மீடியம் பார்ட் வந்து அட்டாக் பண்ணுவேன். அவங்க கேபிட்டல்னால் நான் அட்டாக் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க பாரம்பரியம் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஏன் நீ அட்டாக் பண்ணுற, அப்போ நீ அட்டாக் பண்ணாமலே இருக்கலாமே கேட்பீங்க. பிகாஸ் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளோட 1 மில்லியன் மக்கள் வந்து அதில் இறந்து போயிருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸும் எக்கச்சக்கம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் தரணும்ல, அதுக்கே அதனால். ஸோ மக்களே 7th பிளேஸுங்க போடு. அப்போது நம்ம நீ கொஞ்சம் பவர் ஆனால் போதும் மக்களே, போதும். நம்ம சைனா ஏற்கனவே தாண்டிட்டோம், இருந்தால் 7th பிளேஸ்லாம் இருக்கான். இருந்தால் நம்ம வந்து ஒரு 2nd பிளேஸ் அந்த மாதிரி போனால் நம்ம வந்து செம்மையாக ஒரு செயலாக இருக்கும். ஸோ மக்களே வேறு லெவலில் ஒரு சமம் நடக்க போகுது. தாய்வான் வர்சஸ் சைனா ஆலை. ஓகே மக்களே, ஐயோ டேய் வாடா. சைனா இன்னைக்கு எண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மக்களே சூப்பர், நம்ம வந்து 2nd பிளேஸ் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து மிலிட்ரி ஓவர். இப்போ அட்டாக் பண்ணலாமா? யார்கிட்ட பாப்பண்டா? அந்த சைடில் அட்டாக் பண்ணுங்கடா, அட்டாக் பண்ணுறா. யாருக்கிட்ட மக்களே? வேறு லெவல் அட்டாக் போயிட்டுருக்கு. ஐயோ வேறு லெவலுங்க அட்டாக்கு. என் சைடெலாம் போது பாருங்கள். அதுக்குள்ளே சைனா அட்டாக் பண்ணிட்டாங்க பாதி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்களே 12 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ அதுக்குள்ளேயும் முடிச்சிடுறோம். ஸோ அடுத்த இதில் வந்து பார்ப்போம், பார்ட் 2ல் வந்து நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.